விஜய் அவர்களோட இந்த ஆட்சி என்பது கொஞ்சம் பின்னடைவை சந்திக்க தான் செய்யும். ஏன்னா ஒரே காரணம், இவர் நடிகர், லலிதாக்கு பாட்டுக்கு பாட்டுன்ற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. விசில்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடுவாங்க போல. ஆனால் சட்டமன்றத்தில் அந்த விவாதத்தின் போது நடக்கிறது சொல்றீங்களா? சட்டமன்றம் இல்லை, அவங்களோட போக்கே அப்படிதான். நான் அடுத்த ஜென்மம்னா விவசாயியா பிறக்கணும் அப்படின்னு ஐயோ சொன்னாங்க. அப்பா, நீங்க இந்த ஜென்மத்தில் பிறந்ததே போதும், அடுத்த ஜென்மம் வேற விவசாயியா பிறந்து வந்து யார் தாங்குறது? இல்லை, எல்லா பத்திரிகையாளருமே நம்ம அது ஒரு விஷயத்தில் ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு, நிர்மல்குமார் பேசியிருக்காரு, ஐயா ராஜ்மோகன் பேசியிருக்காங்க, மாயி அண்ணன் பேசியிருக்காரு, அவர் பேசியிருக்காரு, இவர் முதலமைச்சர் ஏன் பேச மாட்டேன்றாரு? எதனால மௌனமா இருக்காரு? பேசுறதுல என்ன சப்ஜெக்ட் தெரியாது. இவருக்கு டஃப் கொடுக்கணும்னா ஐயா நித்யானந்தா தான் ஒரே ஆள். ஏன் அப்படி சொல்றீங்க? இவரும் பிளாஸ்ட் பண்ணுவார், வைப்பு பண்ணுவார், சாங் போட்டு டான்ஸ்லாம் பண்ணுவாங்க. அவர் அதை விடமா ஆனந்த மயத்தில் இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து இப்போலாம் தூங்குறது இல்லை ஐயா, சமாதி நிலை போயிடுறாரு. அவர் சொன்னது நானா சொல்லலை. அதேமாதிரி இவருமே பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் அப்படியே இருப்பார், சமாதி நிலை. ஐயா ஆனந்தோட வேலை ஒன்று அமைச்சராக செயல்படணும். அமைச்சராக செயல்படனா முதல்வரை பாராட்டணும், புகழணும். அவர் ஒரு ரசிகர் மன்றத்துலேருந்து வந்தவர். அவர்கிட்ட அதுதான். ஆனால் அன்னபூரணின்னு பேரை வச்சுட்டு 2.5 லட்சம் ரூபாய்க்கு சீல் வச்சுருக்கீங்க. சரி, அன்னபூரணின்னு வச்சுருக்கா, பாதிபூரணி அப்படின்னு வச்சுட்டு நிறைய விஷயம் மற்றவங்கள பார்த்து காப்பி அடித்து பண்ண கட்சி தான் தமிழக வெற்றிக்காரங்க. ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி இமயமலையை தரேன், யமுனாவை சுத்தம் பண்ணி தரேன், காவேரியை மொத்தமாக தரேன்ற மாதிரி கூட வாக்குறுதி கொடுத்தாங்க, ஹெலிகாப்டர் தரேன்னு கூட சொன்னாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து உட்காந்தா தான் எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லைன்னு. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கிறேன். சட்டமன்ற கூட்டத்தொடர் கிட்டத்தட்ட நடைபெற்று போயிட்டே இருக்கு. இன்னைக்கு 3 அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து சிஎம் தரப்புல இருந்து கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, வெற்றி பயண திட்டம், விடியல் பயண திட்டம் அப்படின்றத பெயர் மாற்றி வெற்றி பயண திட்டம், இனிமேல் மகளிர் வந்து எல்லா இடங்களுக்கும் பயணப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று, அன்னபூரணி சூப்பர் சிக்ஸர்னு சொல்லி பொங்கல்ல இருந்து 3 சிலிண்டர் வந்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்படுது அப்படின்ற 3 அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றையும் உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். முதலில் வந்து பரந்தூர் விமான நிலைய திட்டம் வந்து ரத்து. முதன்முறையாக மக்களுக்காக ஒரு அறிவிப்பு. அதாவது ஒரு ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு என்னென்னா, சொன்ன சொல்லு காப்பாற்றணும். அந்த தன்மையிலேருந்து ஒரு 100 நாள் வந்து முதலமைச்சர் 100 நாளைக்கு மேலே விலகி போயிருந்தார். நீங்களும் கூட கேட்டிருந்தீங்க, சொன்னாரீங்க செய்யலைன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம அதை கேட்கும்போது, நம்ம அதை விமர்சனம் பண்ணுறோன்னும் போது அதை அவர் ரத்துன்னு அறிவித்ததுக்கப்புறம் அதை பாராட்டணும். அதுதான் அரசியலில் கரெக்டாக இருக்கும், நிலைப்பாடு அதுதான் கரெக்டாக இருக்கும். அந்த திட்டம் வந்து பல வருடங்களாக பேசப்பட்டது. அதாவது அதனுடைய முதல் வந்து 1998 2வது விமான நிலையம் வேணுன்ற மாதிரி அரசோட கொள்கை. ஆனால் அதுக்கு போதிய இடம் எங்கேயுமே கிடைக்கல, கொள்ளலை அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருந்த பொழுது பரந்தூர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது. பரந்தூரை சுற்றி நிறைய பேர் இந்த இடம் வாங்குறது, பரந்தூரை சுற்றி நிறைய பேர் அது டெவலப்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அப்போ அன்றைக்கி வந்து ஒரு 4 இடம் வந்து பேசப்பட்டது. மகாபலிபுரமும் ஒரு கணக்கில் இருந்தது ஒரு காலத்தில். அப்போது படாலம், திருப்பூரூர், பன்னூர், அதுக்கப்புறம் தான் பரந்தூர். 0 இன் பண்ணும்போது இந்த 4 வந்துச்சு. இந்த 4ல் வந்து படாலம், திருப்பூரூர், பன்னூர் வந்து விட்டுட்டு அவங்க பரந்தூர் போனாங்க. அப்புறமா உங்களுக்கு செங்கல்பட்டு கிட்ட எதனா ஒரு இடம் இருக்குமான்னு கூட திருப்பி ரீகன்சிடரேஷன் வந்தாங்க. பட் ஏதோ சில காரணங்களால் வந்து ஒன்று பக்கத்தில் வந்து மலை இருக்குது, இல்லை வந்து பக்கத்தில் வந்து அது போதிய அளவுக்கு பெரிய இடம் இல்லை இந்த இடத்துல இடம் கையகப்பட்டினா சரியாக வராது, அது வந்து ஸ்ரீபெரும்புத்தூருக்கு பக்கத்தில் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும், ஏன்னா அங்கே நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, அதுக்கு கனெக்டிவிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி தான் கடைசியில் பரந்தூர் வந்து போச்சு. பரந்தூரில் இருக்கிற மக்கள், ஏகநாதபுரம், அதை சுற்றி வந்து 12 கிராமம், அங்கே இருக்கவங்களாம் ஒரு பெரிய போராட்டம். விவசாய நிலம் போகுது, ஏரி போகுது, குட்டை போகுது, அப்போது அதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னும் போது அதனால் அந்த விஷயத்தை வந்து அவர் ரத்து செய்தது வந்து உள்ளபடியே அந்த இன்றைக்கி மக்கள் வந்து அங்கே நிம்மதியாக இருப்பாங்க, கொஞ்சம் விவசாயம் பண்ணுறவங்க. அதனால் அந்த விஷயத்தில் வந்து முதலமைச்சரோட அந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்கது. அப்போது 2வது வந்து அன்னபூரணி திட்டம். அதில் வந்து லைட்டாக கொஞ்சம் அரசியல்வாதி பாதி வெளியில் ஓடி வந்துட்டார். சொன்னது வந்து மகளிருக்கு இல்லத்தரசிகளாக சிலிண்டர் கொடுப்போம், பேர் அன்னபூரணி. அன்னபூரணின்னா என்ன அர்த்தம்னா, வரவங்க எல்லாருக்கும் சாப்பாடாக்கி போட்டு ஒரு நல்ல குணமாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பொருள் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு ஃபுல்லாக தெரியல, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அன்னபூரணினா ஒரு சந்தோஷமாக எல்லாருக்குமே எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு பொருள். ஆனால் அன்னபூரணின்னு பேரை வச்சுட்டு 2.5 லட்சம் ரூபாய்க்கு சீல் வச்சுருக்கீங்க. அது அந்த அந்த வருமானத்துக்குள்ளே இருக்கிற
பயனாளிகளுக்கு தான் அது வருன்ற மாதிரி. சரி, அன்னபூரணின்னு வச்சதுக்கு பாதி பூரணி அப்படின்னு வச்சுட்டு 3 சிலிண்டரு கொடுக்கலாம். ஏன்னா சொன்னது 6 சிலிண்டரு, அன்னபூரணி திட்டம்னா 6 கொடுக்கணும். அதுவும் பேரெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் 6, அன்னபூரணி பேர் வைக்கிறதெல்லாம் வந்து தாவேக்கால பிரச்சனையே கிடையாது, அட்டகாசமாக வைப்பாங்க. வெற்றி ஆடு திட்டம், ஏன் அது வெள்ளை ஆடு திட்டம்னே வச்சுட்டு போயிடலாம், அந்த ஆட்டுக்கு ஒரிஜினாலிட்டி மெயின்டைன் ஆகிருக்கும். இல்லை இப்போ ஆடு கருப்பு கலர் இருந்தால் கருப்பு ஆடு திட்டம்னு வச்சுட்டு போயிடலாம். வேறு பேரெல்லாம் வந்து பிரம்மாண்டமாக வைப்பாங்க. அதில் வந்து இப்போது அந்த 3 சிலிண்டர் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அதுவுமே வந்து வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா சொன்னதில் ஏதோ பாதியாச்சும் செய்கிறாங்க. நிதிநிலை எப்படி இருக்குது என்ன ஏதுன்றது அவருக்கு தான் தெரியும். அது அவருக்கு அந்த புரிதல் இருந்து அறிவிப்புகள் நிறைய வெளியிட்டாங்களா, இல்லை அறிவிப்பு இல்லாதனால புரிதல் இல்லாமல் வெளியிட்டாங்கனாலும் தெரியல. நிறைய விஷயம் மற்றவங்கள பார்த்து காப்பி அடித்து பண்ண ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். சொந்தமாக ஒரு விஷயம் இல்லாமல் எம்எல்ஏவாகட்டும், இல்லை மற்ற கருத்தாகட்டும், இல்லை மற்ற அரசியல் தலைவர்களை அவங்களோட தலைவராக ஆக்கிக்கிறதாகட்டும், எல்லாமே வந்து மற்றவங்கள பார்த்து பண்ணுற ஒரு கட்சி தான் தாவேக்க. சுயமாக ஒரு விஷயம் இல்லை. ஆனால் சொன்னதில் இப்போ பாதி வந்து வருது அப்படின்னும் போது மக்களுக்கு அது பயன். தாவேக்கா என்ன நிலைப்பாடு, தாவேக்கா என்ன அரசியல் பண்ணுறதை தாண்டி மக்களுக்கு அதில் பயன் இருக்குமா இருக்காதா அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி சொன்ன அந்த 3 அறிவிப்புகளுமே மக்களுக்கு பயன் தரும். அதில் குறிப்பாக வந்து அந்த சிலிண்டரை பொறுத்தவரைக்கும் ஒரு சிலிண்டர் இன்றைக்கி 1000 ரூபா ஆகுது. அப்போ 3 சிலிண்டர்னால் வருஷத்துக்கு 3000 ரூபான்றது இன்றைக்கி வந்து விலைவாசி பிரச்சனை முற்ற இந்த வேலையில் வந்து இல்லாதப்பட்டவங்க ஏழை பாழைகளுக்கு வந்து அந்த 3 சிலிண்டர் வந்து உண்மையிலே வந்து ஒரு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் அடுத்த வாட்டி இனிமேல்ட்டெல்லாம் இந்த மாதிரி வாயெல்லாம் விடமாட்டார் விஜய் சார். ஏன்னா ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி இமயமலையை தரேன், யமுனாவை சுத்தம் பண்ணி தரேன், காவேரியை மொத்தமாக தரேன்ற மாதிரி கூட வாக்குறுதி கொடுக்கலாம், ஹெலிகாப்டர் தரேன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து உட்காந்தா தான் எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லைன்னு தெரியும். அதனால் நிறைய விஷயத்த சொன்னதை இப்போது ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு பாப்புலர் ஸ்கீம். இப்போ இந்த மோதிர திட்டம்லாம் வந்துட்டு அது வந்து ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஏன்னா அது வந்து எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைக்குன்ற மாதிரி ஆக்கிட்டார். அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு பேசுபொருள் குழந்தைகளுக்குன்னு. இப்போ குழந்தைகள் வந்து இப்போ ஒரு அவசரத்துக்கு வந்து ஒரு தனியார் மையத்தில் போய் மருத்துவமனையில் போய் பிறக்கிறாங்க, இல்லை வந்து ஏதோ சில அந்த இடத்துல அந்த ஜிஹெச் சரியில்லை அப்படின்னும் போதுன்றாங்க. இன்னொன்று மொட்டாலிட்டி ரேட் அப்படின்னு பார்க்கும்போது அது குழந்தைகளோட அந்த பிறப்பு இறப்பு அந்த தன்மை இருக்குது இல்லைங்களா, அதை பார்க்கும்போது இறப்பு தன்மை என்பது தனியார் மருத்துவமனையில் நேஷ்னல் அதாவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியோட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவாங்க, கேஸ் கொஞ்சம் மோசமாக இருக்குது, சிசேரியனு இல்லை அதை தாண்டி எதனா காம்ப்ளிகேஷன் இருக்கா சார், நீங்கள் கொஞ்சம் கூப்பிட்டு இங்கே அந்தளவுக்கு இல்லை நீங்கள் கொஞ்சம் வெளியில் பாருங்கன்னு சொன்னோன்னா யாரும் வந்து மனைவியும் குழந்தையும் வச்சு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அந்த தகப்பனார் இல்லை அந்த கணவர் என்ன பண்ணுவார்னா, எப்போ சொன்ன வரலாம் நன்றின்னு சொல்லிட்டு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி போகிறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்கீமில் வந்து கிடைக்காது. அதே மாதிரி இப்போ இந்த 2.5 லட்சம் இந்த சீலிங் வச்சுருக்காங்க பாருங்கள், இதுவுமே வந்து அது வந்து இன்னும் மேபி ஒரு 4 லட்சம் 2.5 லட்சம்ன்றது 20,000 ரூபா. 20,000 ரூபான்றது இன்றைக்கி வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அது வந்து குடும்பத்துக்கு 20,000 வச்சுருக்காங்களா இல்லை தனிநபருக்கு 20,000 வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அதாவது படத்துக்கு 150 கோடி 250 கோடி வாங்குறதுனால இந்த 30,000 ரூபா 20,000 ரூபா 40,000 ரூபா சம்பளத்தில் இல்லை ஒரு 80,000 ரூபா 60,000 ரூபா சம்பளத்தில் இருக்கிறவங்களோட பிரச்சனைலாம் இவங்களுக்கு புரியாமல் போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒருத்தவங்க வந்து வீட்டு வேலை செய்கிறாங்க, ஒரு 4 வீட்டில் வீட்டு வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு வீட்டில் வந்து ஒரு 4,000 ரூபா இல்லை 1,000 ரூபா தராங்கன்னா 3 வீட்டில் வீட்டு வேலை செஞ்சாங்களுமே அவங்க ஒரு 12,000 15,000 சம்பாதிக்க முடியும். அதேமாதிரி அவங்க கணவர் வந்து ஒரு வாட்ச்மேன் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவங்க வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சு அவர் ஒரு 20,000 ரூபா 25,000 ரூபா. அப்போது இது வந்து ரொம்ப பெரிய வருமானம் கிடையாது. நான் இப்போ சொன்னது வந்து ஒரு 35,000 40,000 ரூபா. ஒரு கணவன் மனைவி ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, ஒருத்தர் வந்து வாட்ச்மேன் வேலை பார்க்குறாரு, ஒரு அம்மா வந்து வீட்டில் போய்ட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சி கொடுத்துட்டு ஒரு 12,000 15,000 சம்பாதிக்கிறாங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா இந்த 40,000 நான் சொல்கிறது, இந்த 40,000 சம்பாரித்து கூட அவங்களால ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுறதுன்றது கஷ்டம். என்ன காரணம்னா அரிசி விலை ஏறி இருக்குது, பால் விலையிலேருந்து எல்லாமே, குடிக்கிற தண்ணி வந்து இன்றைக்கி வந்துட்டு எல்லோரும் வந்து கேன் தண்ணி சாப்பிட்றோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு நாளைக்கு 30 ரூபான்னு வச்சுன்னா 35 ரூபா ஒரு கேனு. அப்போ ஒரு குடும்பம் வந்து தண்ணிக்கே வந்து 1000 ரூபாய் செலவு பண்ணும். அப்போ இந்த மாதிரி 40 விஷயத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் சம்பாரித்த 40,000 ரூபா அவுட்டு. கேஸில் ஒரு 1000 ரூபா போயிடும் மாதத்துக்கு, குடிக்கிற தண்ணியில் ஒரு 1000 ரூபா போயிடும், காய்கறியில் ஒரு 1000 ரூபா போயிடும், மாத்திரை மருந்தில் 1000 ரூபா 1000 ரூபா 2 பேருக்கு போயிடும். நீங்கள் குழந்தைங்க படிக்க வைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு. அப்போ அந்த மாதத்தில் அதுக்குள்ளே வீடு வாடகை கட்டணும், ஒரு கரண்ட்டு பில்லை ஏற்றி விட்டீங்க,
அப்போது இவங்களுக்கு வந்து இன்னமும் அந்த பழைய காலத்திலேயே இருக்கிறாங்க. அந்த 2.5 லட்சம் அந்த வச்ச சீலிங் வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு தன்மை. இன்றைக்கி வந்து ஆண்டு வருமானம் வந்து கூடி இருக்கு மக்களுக்கு. அதுவும் தமிழகத்துலலாம் பெர் கேபிட்டா இன்கம் பெர் பர்சன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ பீகாரோட உத்தரப்பிரதேசத்தோட நம்ம ஒப்பீடு பண்ணக்கூடாது. இதை விட பெரிய பின்தங்கின மாநிலத்திலலாம் 3000 ரூபா சுவேந்து அதிகாரி போட ஆரம்பிச்சிட்டார் ஜனங்களுக்கு. அங்கே 1.5 கோடி மக்கள் கிட்டத்தட்ட கணக்கெடுத்து 1.45 கோடி மக்களுக்கு வந்து 3000 ரூபா போட்டுக்கிட்டு இருக்காங்க. பீகார்லலாம் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. பட் நம்ம முதல்வராக வந்து இவர் இன்றைக்கி தான் வந்து 110 விதியை மக்களுக்காக பயன்படுத்தி இன்றைக்கி பேசியிருக்கிறார். இதுவரையிலும் அவர் பேசினது கொண்டதெல்லாம் சிறப்பு கிடையாது. அதனால் இது ஒரு நல்ல ஆரம்பம், வரவேற்கிறோம். அப்புறம் அந்த பஸ்ஸில் போகிறது வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. அதை வந்து அது எப்படி போகுதுன்றது பார்க்கணும். ஏன்னா அந்த திட்டத்தை ஆரம்பித்தது வந்து திமுக தான். அவங்க தான் வந்து அந்த வெற்றி பயணம்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ வெற்றி பயணத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அவங்களோட விடிவல் பயணம் தான் அவங்களோட வெற்றி பயணமாக மாறி இருக்கு. ஆல்ரெடி பஸ் டிரைவர் வந்து சம்பளம் பிரச்சனை, கண்டக்டர் வேலைக்கு எடுக்கிறதில்ல, அப்படி மீறி எடுத்தால் வெளியூரில் இருக்க கம்பெனிக்கு கொடுக்குறீங்க, தனியார் பஸ்ஸை ஊக்குவிக்க போகிற மாதிரி உங்கள் கொள்கை இருக்குது, ஏசி பஸ் நிறைய விட போகிறதா சொல்கிறீங்க. அது என்ன சிக்கல் வரப்போகுதுன்னு தெரியல. அதனால் அது போக போக பார்க்கணும். மற்றபடி இந்த 2 திட்டமானது அறிவிப்பானது அது உள்ளபடியே நல்ல விஷயம். அது வந்து வரவேற்கலாம். ஓகே, இப்போ 3 திட்டங்கள் பற்றியும் ஒவ்வொரு விஷயங்கள் நீ சொல்லியிருந்தீங்க. ஆனால் திமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அற்ப அரசியல் காரணங்களுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டம் வந்து இவங்க ரத்து செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு காரசாரமான ஒரு காட்டமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. இல்லைங்க, அல்ப காரணத்துக்காக வந்து அப்படி நம்ம சொல்ல முடியாது. அவங்க வந்து போராட்டம் பண்ணவரோட நின்னார். யார்? அன்னைக்கு வெளியில் இருந்தவர். மக்கள் ஒரு விஷயம் போராட்டம் பண்ணுறாங்கன்னா அது செவி கொடுத்து கேட்கணும் அரசு. சரி, இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டு கட்டி அது வந்து கொண்டு நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இடம் கொடுத்தாங்க, என்எல்சி வந்துச்சு, வேலை வாங்கி தருவோம், அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் எல்லாம் கிடைக்கும்னு சொன்னீங்க. இன்றைக்கி நீங்கள் அதை பண்ண முடிஞ்சுதா திராவிட கட்சிகளால்? அதனால் எதுக்கு என்ன அப்படின்றது பார்க்கணும். எந்த திட்டம் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த திட்டத்தை 4 பேர் வரவேற்பாங்க, 4 பேர் எதிர்ப்பாங்க. அதை தாண்டி இது அத்தியாவசியமா, இது ரொம்ப தேவையா? அப்போ இன்றைக்கி வந்து விமான நிலையம் இல்லாமலாம் இல்லை. சென்னையில் விமான நிலையமே இல்லைன்னா நம்ம வந்து கற்கால நிலைமைக்கு போயிடும் அப்படின்னா பரவாயில்ல. அண்ணாமலைக்கு அவர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த விமான நிலையம் எங்கே அப்படின்றத அறிவிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டு எனக்கு புரியுது. இதை ரத்துன்னு பண்ணிட்டீங்க, அடுத்தது எங்கே? ஏன்னா சென்னை, பெங்களூரு, ஹைதராபாடோடு பார்க்கும்போது சென்னை வந்து தென் மாநிலங்களே பின்தங்கி போகுது. அப்போ டெல்லி, பாம்பேயோட கம்பேரே பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதாவதுங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய பெரிய ஏர்க்ராஃப்டெல்லாம் வந்து இறங்க முடியாது சென்னை ஏர்போர்ட்டில். அவங்களுக்கு A340 அந்த மாதிரி பெரிய விமானம்லாம் வர முடியாது. டெக்னாலஜி மாறுது. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அந்த மாதிரி பெரிய விமானங்கள் இறக்குற மாதிரி கூட வரும், விஷயங்கள் நடக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு வந்து மினி ஃப்ளைட்டுங்க போகிற மாதிரி வரா மாதிரிலாம் கூட வரலாம். இல்லை புல்லட் ட்ரெயின் வரலாம். அடுத்து 15-20 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் டெக்னாலஜின்னு தெரியல. அன்றைக்கி வரப்போகிற டெக்னாலஜிக்கோசரம் இவ்வளோ பேர் போவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற விவசாய நிலத்தை அழிக்கிறதுன்றது அது புரிதல் இல்லை. நமக்கு எது இருக்கோ அதை வைத்து நம்ம அந்த களத்தை காக்கணும், பண்ணணும். தொழில்துறை போகுன்றதெல்லாம் வந்து அமைச்சர் கீர்த்தனாவை பார்த்தா அவங்களோட ஆங்கில புலமை, அவங்களோட தொழில்துறை புரிதல் பார்த்துட்டு எல்லாரும் வருவாங்களா இல்லை போவாங்களா? அப்போது விஜய் சாருக்கு ஓட்டு போட்டால் அதுக்கு என்ன தொழில்துறை வருமோ அவ்வளோதான் வரும். தமிழ்நாட்டுக்குன்னு வந்து ஒரு தொழில்துறை வந்து வரக்கூடியது இருக்குது. ஆந்திராவோடலாம் ஒப்பீடு பண்ண முடியாது. சந்திரபாபு நாயுடு இஸ் அ சீசன்டு பொலிட்டிஷியன். அவருக்கு மெச்சூரிட்டி ஜாஸ்தி, அவருக்கு தெரியும். இப்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு சில மாநிலங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து இடம் கொடுப்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இடத்த வந்து லீஸ்க்கு கொடுக்க ஆரம்பித்தோம். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடம் வந்து ஒரு சில வருஷத்துக்கு கழிச்சு உங்களுக்கே சொந்தன்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதனுடைய பாதிப்பெல்லாம் இப்போ என்னன்றது தெரியாது. இடம்ன்றது ஒன்று பொதுமக்கள் கிட்ட இருக்கணும், இல்லைனா அரசாங்கத்துக்கிட்ட இருக்கலாம். வரப்போகிற நிறுவனத்துக்கெலாம் தூக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உட்காந்து முடிச்சுட்டு இருக்க முடியாது. இன்றைக்கி தொழில் வளங்கள் ஒரு சிலது போகுதுன்னா அது எங்கே போகுது என்ன எதுன்றதை பார்க்கணும். நிறைய விஷயம் நம்ம இன்றைக்கி பண்ணுறதோட பாதிப்பு என்னன்றது இப்போ புரியாது. அதனால் அதில் வந்து அப்படி ஆந்திராவுக்கு போகுது அங்கே போகுதுன்றலாம் போட்டி போட வேண்டியதில்லை. விஜய் அவர்களோட இந்த ஆட்சி என்பது கொஞ்சம் பின்னடைவை சந்திக்க தான் செய்யும். ஏன்னா ஒரே காரணம், இவர் நடிகர், இவர் கை தேர்ந்த அரசியல்வாதியோ அனுபவம் இருக்கிறவரோ கிடையாது. இப்போ தான் அவர் அரசியல்வாதியாக மாறுறாரு. அப்போது அதுக்கு வந்து அவங்க போகிற போக பார்த்தா அவங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சி, லலிதாவுக்கு பாட்டுக்கு பாட்டுன்ற மாதிரி போயிட்டுருக்குறாங்க. விசில்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடுவாங்க போலது. அதனால் அந்த விஷயத்துலலாம் பின்னடைவு வரதான் செய்யும். ஆனால் சட்டமன்றத்தில் அந்த விவாதத்தின் போது நடக்கிறது சொல்கிறீங்களா? சட்டமன்றம் இல்லை, அவங்களோட போக்கே அப்படி தான் இருக்குது. அவங்களோட போக்கே நாங்கள் ஏஞ்சா என்ன ஆகும், நீங்கள் ஏஞ்சா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க.
ஏங்க இப்போது ஒரு தொழில்னா தொழில்துறை ஈர்க்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு சமிக்கைகள் அதற்கு உண்டான வெளிப்பாடுகள் வந்து இந்த அரசிடம் இல்லை. அதனால் சரி தொழில் தான் உங்களுக்கு வரல, அட்லீஸ்ட் விவசாயம். ஏங்க இப்போ காவேரியில் தண்ணி வாங்கி கொடுத்துட்டாங்களா? இப்போ இன்றைக்கி சட்டமன்றத்தில் நடக்கும்போது ஒரு எம்எல்ஏ வந்து பேசுகிறாரு, அதாவது உசிலம்பட்டி எம்எல்ஏன்னு நினைக்கிறேன். ஐயா கனாலில் வந்து தண்ணி இல்லை, வைகை வந்து 2 வாட்டி இதாச்சு, நீங்கள் எதுவுமே பண்ணலை, ஆச்சா போச்சுன்னு அப்படியே பொங்கி எழுந்து பேசிட்டார் சட்டமன்ற உறுப்பினர். கூட தோணுனாலும் தண்ணி வர மாட்டேங்குதுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறார். ரைட்டு, தண்ணி பிரச்சனை உசிலம்பட்டிக்காரர் நீங்கள் இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்களே, தமிழ்நாட்டினுடைய ஜீவ நதியாக இருக்கிற காவேரியில் தண்ணி வராமல் 3 மாதமாக பிரச்சனையாச்சே. உங்கள் விஜய் அண்ணா ஒரு வார்த்தை பேசினாரா? பிரச்சனை அதே தான். உசிலம்பட்டி எம்எல்ஏ பேசுனது நான் வரவேற்கிறேன், எனக்கு அதனுடைய வலி வேதனை புரியுது. இதே பிரச்சனை தானே கர்நாடகா தண்ணி திறந்து விடாதப்போ. அப்போ என்ன ஆளாளுக்கு ஏமாத்துறீங்களா? எம்எல்ஏக்கு இவ்வளோ கோபம் வருது, மக்களுக்கு தண்ணி இல்லை, நீங்களாம் எதுவுமே பண்ணி கிழிக்கலை அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் கை காட்டி பேசுகிறாரு இன்றைக்கி இல்லையா? இந்த 2 மாதத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு இன்றைக்கி கோர்ட்டு கேட்டிருக்கு, இன்றைக்கி கோர்ட்டு கேட்குது, ஏன் தண்ணி திறந்து விட்றதா உங்களுக்கு என்ன பிரச்சனை? தண்ணி தான் இருந்தது, கிட்டத்தட்ட கோர்ட்டு சொல்லலை. நானாக இருந்தேன்னா வெண்ணெய்ங்களா தண்ணி திறந்து விட்றது உங்களுக்கு என்ன வெண்ணெய் பிரச்சனை, வெண்ணெய் வெட்டி ஏன் இப்படி பண்ணுறீங்க, வச்சுக்கிட்டு இருந்த தண்ணியில் கொஞ்சம் திறந்து விட்டுருக்கலாமே நான் கேட்டிருப்பேன். கோர்ட்டால் அப்படி கேட்க முடியாது. அது அந்த வார்த்தை என்னவோ அந்த நாகரிகமாக தான் பேச முடியும். இந்த நாகரிகத்துக்கு விட்டு கோர்ட்டு கேட்குது. முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர் வாயை திறக்கலை, கம்முன்னு இருக்கிறார் அப்படியே. அப்போ எம்எல்ஏ அப்பா அதாவது தண்ணி பிரச்சனை விவசாயி பிரச்சனைலாம் தாவேகால இருக்கவங்கலாம் பேசவே பேசல. என்ன காரணம் சார்? இவர் சொன்னாரு நான் அடுத்த ஜென்மம்னா விவசாயியா பிறக்கணும் அப்படின்னு ஐயோ சொன்னாரு. அப்பா நீங்கள் இந்த ஜென்மத்தில் பிறந்ததே போதும், அடுத்த ஜென்மம் வேறு விவசாயியாக பிறந்து வந்து யார் தாங்குறது நாடு? 5 வருஷம் ஓட்டு போட்டாங்க, 5 வருஷம் என்னென்ன மக்களுக்கு சொன்னீங்களோ பண்ணி கொடுங்க, நல்லது பண்ணி கொடுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் வந்து கஷ்டம். எதனால மௌனமா இருக்காரு? பேசுறதுல என்ன சப்ஜெக்ட் தெரியாது, தெரிஞ்சா பேச மாட்டாரா? அவர் நான் வச்சுக்கினா இல்லைன்றாரு, தெரியாது பாவம். இல்லைனா இப்போ இவருக்கு டஃப் கொடுக்கணும்னா ஐயா நித்யானந்தா தான் ஒரே ஆள். ஏன் அப்படி சொல்றீங்க? இவரும் பிளாஸ்ட் பண்ணுவார், வைப்பு பண்ணுவார், சாங் போட்டு டான்ஸ்லாம் பண்ணுவாங்க. அவர் அதை விடமா ஆனந்த மயத்தில் இருப்பார். அவரும் பாருங்கள் ஒரு மாதிரி வைப்ரேஷன்லேயே இருப்பார். அவர் வைப்லேயே அவர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து இப்போலாம் தூங்குறது இல்லை ஐயா, சமாதி நிலையே போயிடுறாரு. அவர் சொன்னது நானாக சொல்லலை. அதேமாதிரி இவருமே பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் அப்படியே இருப்பார், சமாதி நிலை. அது இன்னுமே ஒரு ஆக்ஷனும் இருக்காது, அப்படியே இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. அது ஒரு ப்ராக்டிஸ் போல். தியானம் தெரியும், எதுக்கு பேசணும் எல்லாம் எனக்கு தெரியும், நான் இன்னும் பேசினா நெக்ஸ்ட் தேர்தல்லாம் வருது. அதாவது உங்களுக்கு வந்து திமுக அப்படின்னு எழுதி வச்சா பேச்சு வரும், இல்லைன்னா பேச்சே வராது. அதாவது தண்ணி பிரச்சனையில் காவேரி பிரச்சனை டிகே சிவகுமாரையோ நீங்கள் எதிர்த்து என்ன பேசுனீங்க? இல்லை டீலிமிட்டேஷனில் என்ன அப்படியே பேனு நீட்டு டீலிமிட்டேஷனில் என்ன பேசிட்டீங்க பெருசாக? சரி பேசணும்னு கிடையாதுங்க, செயல்பாடும் இல்லை. அதனால ஆதவர்ஜுனா அங்க பேசியிருக்காரு. அதை இல்லை ஓட்டு போட்டது ஆதவர்ஜுனாக்கா இல்லை முதலமைச்சர் விஜய்க்கா? இல்லை எல்லா பத்திரிகையாளருமே நம்ம அதில் ஒரு விஷயத்தில் ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு, நிர்மல்குமார் பேசியிருக்காரு, ஐயா ராஜ்மோகன் பேசியிருக்காங்க, மாயி அண்ணன் பேசியிருக்காரு, அவர் பேசியிருக்காரு, இவர் முதலமைச்சர் ஏன் பேச மாட்டேன்றாரு? இதுக்கு அப்புறமா வந்து அவர் திருப்பி ஏஞ்சி பாருங்க, பஞ்சு டைலாக் ட்ரை பண்ணுவார் மறுபடியும். இன்னைக்கு முதல்வர் தான் சொல்கிறேன், இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நேரு ஏஞ்சி பேசுகிறாரு, நேரு மனப்பாடம் பண்ணின்னு பேசுகிறாரு. மனப்பாடம் பண்ணின்னு பேசுகிற பேச்சா அது? என்ன செஞ்சோம், என்னென்ன திட்டம், எவ்வளோ கோடி பணம், எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு தண்ணி போச்சு, எங்கே என்ன பிரச்சனை, எந்தெந்த அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி இருந்தாங்க, ககன்தீப் சிங் பேடி எங்கே இருந்தார், சாய்நாத் என்ன துறையில் இருந்தார், அவங்க என்ன துறையில் இருந்தாங்க, இந்த அதிகாரி என்ன துறை, என்ன திட்டம் பேசிகிட்டே வந்தோடனே இது எங்கடா விட்டா போதும் டேஞ்சர் ஆகிடும் போல் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ண போகிறாங்கன்னா மானியத்துக்குள்ளே பேசுங்க. பேரவைத் தலைவரை சப்ஜெக்டுக்குள்ளே தான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா ஓகே சப்ஜெக்டு தான் போகுது நேரு பேசுறதுன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அவர்களோட ஒரு சில இயலாமை இருக்குது பாருங்க, அதெல்லாம் சரி செய்யறதுக்கு உண்டான வேலைகள் நிறைய நடக்குது. இது வந்து ஓட்டு என்பது போட்டு விட்டாச்சு. இந்த அடுத்த 4.25 வருஷத்துக்கு தாவேகா தான் ஆட்சியில் இருக்கும். அதனால் தாவேகா கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்கணுமோ அதை தான் எதிர்பார்க்க முடியும். தாவேகா கிட்ட வந்துட்டு மகாராஷ்டிரத்தை முந்தி செல்வது, உங்களுக்கு ஜிடிபியில் மேலே ஏறி போகிறதுன்றதெல்லாம் செட் ஆகுது. அவங்க போய் கூட்டின்னு வந்த பெரிய ஆளுமை யாருன்னா மான்டேங் சிங் அலுவாலியா. அவரு வயசில் சொன்ன நிறைய விஷயமே ஒன்றும் பெருசாக வரல. அவர் வந்து அமர்த்தியா சென் அளவுக்கு வந்து பெரிய எக்கனாமிஸ்ட்லாம் கிடையாது. இவங்களுக்கு தெரியாதுன்றதுனால மார்க்கெட்டில் விற்று போகாத ஒரு சிலரெல்லாம் பிரவீன் சக்கரவர்த்திலாம் வியூகோவுக்குன்ற பேரில் ராகுல் காந்தியே தோக்குறவர், அவரை இன்னும் அதிகமாக பலவீனமாக தோக்கடிக்க வச்சுக்கிறாருன்னா பிரவீன் சக்கரவர்த்தி எம்பியா இருக்காரு சார். இப்போ ஆயிட்டாரு. எப்படி ஆனார் எம்பியா? அவரே ஜெயிச்சு ஆனாரா? தமிழ்நாட்டில் மக்கள் ஓட்டு போட்டு கொடுத்தாங்க, அந்த ராஜ்யசபாவை தூக்கி கொடுத்துட்டாரு. தமிழ்நாட்டு அரசியல்வாதிக்கு வர வேண்டிய எம்பி சீட்டை எதுக்கு வந்து விஜய் சார் வந்து காங்கிரஸ்க்கு கொடுத்தாரு?
திமுக குத்துச்சு, தப்பு. இந்த விஷயத்தில் என்னோட நிலைப்பாடு எப்போ, நீங்கள் என்னோட பேட்டி எது வேணால் எடுத்து பாருங்கள். ஒரு கட்சியினுடைய ராஜ்யசபாக்கு இன்னொரு கட்சி ஆசைப்படுதுன்னா அது கேவலன்ற அந்த வார்த்தையை தான் நான் பதிவு பண்ணியிருப்பேன். உங்கள் சொந்த கட்சியில் 34-35 எம்எல்ஏ ஜெயிச்சு உங்களுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி துப்பு இல்லைன்னா எதுக்கு கேட்குறீங்கன்றதான் என்னோட கருத்தாக இருக்கும். பல வருஷமாக இதே கருத்து. இந்த கருத்து நான் மாற்றிக்கவே போகிறது கிடையாது. நான் எதுக்கு மாற்றணும்? 34 எம்எல்ஏ இருக்குதா, ராஜ்யசபாவுக்கு போங்க, அந்த தகுதி வர வரலாம் உழைங்க. ஊராமுட்ட கட்சியில் எதுக்கு கேட்டு வாங்குறீங்க? தேமுதிக எந்த கட்சியிலும் எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரே சட்டம் தாங்க, ஒரே பேச்சு தாங்க. மாற்றி பேசுறதுக்கு நம்ம அரசியல்வாதியா? நம்ம அதிமுகவில் சீட்டு வாங்குறீங்க, திமுகவில் சீட்டு வாங்குறீங்க, எதுக்கு அந்த அல்ப அரசியல்? அந்த கட்சி எம்பி போட்டோம், நீங்கள்லாம் போய் என்ன பண்ண போறீங்க? ஏதோ ஒரு தேசிய கட்சிக்கு முட்டு கொடுக்க போறீங்க, அதானே? தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பேசுறதுக்கு நாங்கள் எம்பி ஆகும் ஆள் இல்லையே. பிரவீன் சக்கரவர்த்தி ஏதோ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எம்பி போயிருந்தா பேசியிருப்பாப்புல, டெல்லியில் மேகதாது பிரச்சனை பேசியிருப்பாங்கல்ல, காவேரி பிரச்சனை பேசியிருப்பாங்கல்ல, நீட்டு பிரச்சனைக்கு பேசியிருப்பாங்கல்ல. அப்போ என்ன வேலை இது? அதுதான். அதனால வந்து அதே மாதிரி டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஒருத்தர் போட்டார், படம் எடுத்தவரை. எதனா பண்ணியிருக்கிறாரா தமிழ்நாட்டுக்கு? இல்லை எதனா பேசியிருக்கிறாரா? அவர் என்ன பண்ணுறாரு? இப்போ எங்கே இருக்கிறாரு? அவர் அலுவலகம் என்ன, டெய்லி என்ன பண்ணுறாரு தெரியுமா? அதனால இதெல்லாம் வந்து விஜய் சாருக்கு ஓட்டு போட்டதுக்கு உண்டான பலன்கள். சைலண்டாக வேலை பார்க்குறாங்களோ என்னவோ அப்படி எடுத்துக்கலாம். பயங்கரமாக வேலை பார்க்குறீங்க சைலண்ட்டாக. அதனால் இதெல்லாம் ஓட்டு போட்டதுக்கு பலன். சரி, ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கும். அதனால் இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையம் தாவேக்கு ஆட்சி வந்ததுனால தான் அது ரத்தாச்சு. அதையும் சொல்கிறேன், நான் பதிவு பண்ணுறேன். திமுக இருந்தால் திட்டம் வேகமாக நடந்திருக்கும், அதிமுக இருந்தாலும் திட்டம் வந்திருக்கும். தாவேக்கு வந்ததுனால தான் பரந்தூர் விமான நிலையம் ரத்தாயிருக்கு. இப்போ ஏர்போர்ட்டு தள்ளி போகுது, பிரச்சனை வரும், தொழில் வளம் வரும் அப்படின்னா ஒரு சில எஃபெக்ட் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல முடிவு, சொன்னதை செஞ்ச முடிவு. மக்களை ஏமாத்துன மாதிரி ஆகிடும். விமான நிலையம் எங்கே வேணால் கொண்டு வரலாம், எந்த இடத்துல வேணால் கொண்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை அங்கேயே சென்னை இப்போ 5th டெர்மினல் எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறோன்றாங்க, அது 20 மில்லியன் எக்ஸ்ட்ரா ஹேண்டில் பண்ணுன்ற மாதிரி. குறைந்தபட்சம் ஒரு 10 மில்லியன் எக்ஸ்ட்ரா கூட ஹேண்டில் பண்ண முடியும். நம்மனா பிறந்ததுலேருந்தே டெய்லி ஃப்ளைட்டில் தான் போயின்னு வரோமா? சராசரியாக ஃப்ளைட்டில் போகிறவங்களோட எண்ணிக்கை என்ன? புல்லட் ட்ரெயின் நாளைக்கு வருதுன்னா அது வேகமாக போகுதுன்னா முடிஞ்சு போச்சு டெக்னாலஜி. ட்ரெயின் இவ்வளோ இடம் எடுக்க போகிறதில்ல, ட்ராக் இருக்குது. கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். அதையே பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு சரிங்க, எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு கிடையாது. தாவேக்காவை பொறுத்தவரையில் அது ஒரு கத்துக்குட்டி கட்சி. அவங்கள வந்து எந்த விஷயத்தில் எதிர்க்கணும்னா குதிரை பேர் அரசியல் பண்ணாங்க பாருங்கள், அது மாதிரி நிறைய தவறான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களில் எதிர்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு அரசியல் காரணத்துக்காக நீங்கள் வந்து பண்ணீங்கன்றதுலாம் எனக்கு அதில் வந்து அந்த விஷயத்தில் பரந்தூர் விஷயத்தில் எனக்கு தாவேக்கா பண்ணது சரிதான். இந்த 3 விஷயங்களையும் இப்போ கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? ஒருவேளை இடைத்தேர்தல் வருது அப்படின்றதுனால கொண்டு வந்திருக்காங்களா, இல்லை பெண்களை மையப்படுத்தி ஏற்கனவே திமுக அரசு நிறைய திட்டங்களை வந்து கொடுத்துருந்தாங்க, பெண்களுடைய வாக்குகளை கவரணும் அப்படின்றதுனால கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இல்லை, இந்த 100 நாளில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஆட்சிக்கு சாதனையை விட சோதனைகள் தான் அதிகம். காரணம் என்னென்னா, அதிகமாக பிரச்சாரம் பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க, நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம், எங்கள் ஆட்சி வந்தால் எல்லாமே சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 நாளில் வந்துட்டு தாவேக்காவினர் வந்து எது பண்ணாலும் சரின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ திமுகவினர் எப்படி எது பண்ணாலும் சரி, குடும்ப அரசியல் சரி, குடும்ப ஆதிக்கம் சரி அப்படின்னு அவங்க ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. அதிமுக எடுத்திங்கன்னா வந்துட்டு நாங்கள் வந்து ஊழலே பண்ணலை அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஒரு சில அமைச்சர்கள் வந்து அங்கே ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதாவே ஊழல் தண்டனை வாங்கியிருக்கிறாங்க. திமுக மீதும் அந்த ஊழல் குற்றச்சாட்டு என்பது இருக்கிறது. அப்போ இதை தாண்டி வந்து தாவேக்கா இதில் எப்படி மாற்று அப்படின்னு பார்த்தா எந்த மாற்றமும் கிடையாது. மற்ற கட்சி எவ்வளோ மோசமாக அரசியல் பண்ணியிருக்கிறோ அதே அரசியல் தான் இந்த 100 நாள் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு டெண்டரு, ஒரு பைசாக்கெல்லாம் ஒரு டெண்டரை வந்து கொடுக்குறீங்கன்னா இது வந்து சிரிப்பாக வருது. இதுக்கு பின்னாடி சந்தேகன்றதும் நிறைய பேர் எழுப்புறாங்க. டைட்டனை விட நீங்கள் பெரிய கம்பெனி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க, சரி ரைட்டு. இப்போ இதே ரஃபேல் விஷயத்துலையோ மற்ற விஷயத்துலையோ வந்து உள்ளூர் கம்பெனி HALக்கு வந்து ஏன் நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுக்காம வெளியில் கொடுக்குறீங்க அப்படின்னு ராகுல் காந்தி கேட்டாங்க. அப்போது இப்போ இருக்கிற காங்கிரஸ்காரங்க கேட்கணும்ல, தமிழ்நாட்டிலே நகை செய்கிறவங்கெல்லாம் இருக்கும்போது அரசு ஏன் வந்து ஒரு அரசுன்னா என்ன, நீங்கள் நகை கொடுக்குறது வரவேற்கிறோம் ரைட்டு, அந்த திட்டத்தை நான் வரவேற்கிறேன், ஃபஸ்ட்டு அது சொல்லிடுறேன். ஓகே, 19 ரூபா எதிர்க்கிறது கிடையாது. ஏன் இதுக்கு வந்து ஒரு பார்ட் டைமாக இல்லை ஒரு டெம்பரரியாக ஆளுங்களை எடுத்து நகையை வாங்கி அது தரக்கட்டுப்பாட்டுக்கு லேபு ஒன்று போட்டு தமிழக அரசே அதுக்கு ஒரு துறை மாதிரி ஒன்று போட்டு டெம்பரரியாக நாங்கள் இருக்கிற 5 வருஷம் டெம்பரரியாக நாங்கள் இதை செஞ்சு நாங்களே கொடுக்குறோம் வேணா பண்ணலாம் இல்லையா? இல்லை அது கூட வேணாம். ஒரு நகை கிராமுக்கு என்ன வவுச்சரோ இந்த வவுச்சரை கொடுத்துருங்க. குழந்தை பிறந்தாங்களா, குழந்தைக்கு வந்து 2 மாதம் ஆயிடுச்சா, குழந்தையோட அப்பா யார் அம்மா யார், பர்த் சர்டிஃபிகேட்டு, எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலோட ப்ரூஃபு நேராக எடுத்துன்னு போய் கவர்மெண்ட்டில் கொடுத்தோன்னா கவர்மெண்ட் ஒரு கூப்பன் கொடுக்கும்.
இல்லை கவர்மெண்ட்டே அவங்க வர வேணாம், கவர்மெண்ட்டே நீங்கள் தேடி தேடி போய் வீடு கூப்பன் கொடுங்க. அதை விட என்ன வேலை? ஓட்டு போட்டோம்ல மக்கள், கூப்பன் எடுத்துன்னு போய் வீட்டில் கொடுங்க. அந்த கூப்பன் எடுத்துன்னு போயிட்டு ஒரு 20 கம்பெனி, டாப் 20 கம்பெனிஸ் தமிழ்நாடு பூரா, அதில் வந்துட்டு ஜாய் அலுகாஸ் வரட்டும், ஜோஸ் அலுகாஸ் வரட்டும், லலிதா ஜுவல்லரி வரட்டும், பிரின்ஸ் வரட்டும், கசானா வரட்டும், உம்முடி பங்கார் வரட்டும், கல்யாணம் வரட்டும், மணப்புரம் வரட்டும், முத்தூட்டு வரட்டும், எல்லாரும் வரட்டும், கேரளாவில் இருக்கிற கம்பெனிலாம் கூட வரட்டும். மக்கள் எங்கே பூரிக்கிறாங்களோ அவங்க போய் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜிஆர்டிக்கு போகிறாங்க, என்கிட்ட வந்து 15,000 ரூபா கூப்பன் வருது, நான் இன்னும் ஒரு 5,000 ரூபா கூட போட்டு, இல்லை இன்னும் ஒரு 10,000 ரூபா போட்டு நான் 1.5 சவரம், அது 1.5 கிராமாக எடுத்துக்கிறேன், இல்லை இன்னும் நான் வந்து ஒரு 1 கிராம் போட்டு நான் எடுத்துக்கிறேன் கூட எடுத்துக்குவாங்க நகையை. அப்போனா அவனா சிறு சேமிப்பை நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் நண்பர், படம் எடுத்தவங்க, கூட பார்த்தவங்க, பழகினவங்க, கேரளாவில் தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்த மாதிரி இருக்குது. டெக்னிக்கல் பிட்டு இது ஒன்றும் சரி தெரியல. அது இது பின்னாடி என்ன கதைன்னு. இன்னொன்று, இந்த கொடுக்கப்பட்ட கம்பெனியினோட வரலாறு என்ன? ஹவாலா பணத்தை கையாண்ட ஒரு கம்பெனி அப்படின்னு அவங்க மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ கருப்பு பணம்ன்ற விஷயத்துலேருந்து நீங்கள் தள்ளியே போக மாட்டீங்க. புலி படம் எடுத்தால் கருப்பு பணம், ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ ஜனநாயகனில் கருப்பு பணம் விற்றுதா விற்கலையா? தேட்டரில் 1000 ரூபா 2000 ரூபா சொந்த தொண்டங்கிட்ட வாங்கினீங்களா வாங்கலையா? இப்போ கருப்பு பணம் வச்சுக்கிற, இல்லை கருப்பு பணம் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனிக்கு மோதிரம் போடுற திட்டத்துக்கு நீங்கள் என்ன வந்து இப்படி நேர்மையை பற்றி பேசுகிறீங்க? எல்லாரும் 5 வருஷம் மக்கள் சொத்தை கொஞ்சம் லைட்டாக ஆட்டியே போட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அப்படி புரிஞ்சுக்கலாமா? நான் ஒரு பத்திரிக்கையாரனா 5 வருஷத்துக்கு நீங்கள் விட்டுக்கோங்க கான்ட்ராக்டு. டெண்டர் சிஸ்டம் என்பதையே முழுவதும் ரத்து செய்வது. ஆனா ஆனந்த் அவர்கள் சொல்றாங்க, டெண்டர் வந்து யார் யாருக்கு போகுதுன்னே எங்களுக்கு தெரியலங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க தளபதி வந்து கம்மியா யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி நாங்க விட்டுட்டோம். தளபதி கம்மியா போறவங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. அரசாங்கத்துக்குன்னு ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு, புரியுதுங்களா? தளபதி வந்துட்டு பிரிண்ட் மீடியாவில் ஆடு கொடுத்தப்ப டெண்டரே கொடுக்கல. 5.5 கோடி ரூபாயில முதலமைச்சரோட அலுவலகத்தை ஒரு பிரம்மாண்டமாக பண்ணுறவர். இல்லை இன்னும் ஐயா ஆனந்த் கிட்டே நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அவரோட வேலை என்ன? ஐயா ஆனந்தோட வேலை ஒன்று அமைச்சராக செயல்படணும். அமைச்சராக செயல்படனா முதல்வரை பாராட்டணும், புகழணும். அவர் ஒரு ரசிகர் மன்றத்திலேருந்து வந்தவர். அவர்கிட்ட அதுதான். இப்போ இங்கே பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, முதலமைச்சரோட செயல்பாடுகள் பற்றி பேசும்போது மற்ற அமைச்சர்கள் தான் பேசுகிறாங்க. அதனால் வந்துங்க, இது தாவேக்கா என்பது மிக்ஸ்டு பேக். ஒரு சில விஷயம் நல்லது இருக்குது அதில். இப்போது ராஜ்மோகன் மாதிரி, ரமேஷ் மாதிரி, பர்வேஸ் மாதிரி, பிரபு மாதிரி, இந்த மாதிரி நபர்கள்லாம் ஒரு அமைச்சர் ஆகிற வாய்ப்பு, கீர்த்தனா குறிப்பாக இவங்க மாதிரி ஆட்கள்லாம் அமைச்சரானதுக்கு காரணம் வந்து தாவேக்கா. இல்லைன்னா இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இருந்திருக்காது. இப்போ இதே அதிமுக திமுக எடுத்திங்கன்னா அதே பார்த்த முகங்கள், அதே மாதிரி பெரிய பெரிய பணக்காரர்கள் தான். சரி, இங்கே ஏழை பாழிவுகளுக்கு உண்மையிலே சீட்டு கொடுத்துருப்பாங்கன்ற மாதிரி ஃபஸ்ட்டு தோணியிருக்கோம். அஃபிடாவிட் எடுத்து பார்த்தா யாரும் ஏழைலாம் கிடையாது, தாவேக்கல ரொம்ப கம்மி. இவங்களுமே வந்து ஒரு இப்போ இருக்கிற எம்எல்ஏல 90% மேலே இருக்கிறவங்கக்கிட்ட கார் இருக்கான். ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க சார், என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகளோட காப்பி தான் நிறைய திட்டங்கள் வந்து இங்கே இருக்குது, அவங்களே இனிஷியேட்டிவ் எடுத்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் இப்போ எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்குறதெல்லாம் இந்த ஆட்சியில் தான் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி அன்னபூர்ணி ஸ்கீமும் வந்து மற்ற ஆட்சியில் பண்ண மாதிரி தெரியல, இவங்க தான் அது இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க இல்லையா? அதாவது 6 சிலிண்டர் வந்து நாங்கள் ஜெயிச்சா தருவோம்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதியாக இதற்கு முன்னாடியே வந்து அதிமுக சொல்லிச்சு. அப்புறமா அதிமுகவில் என்ன பண்ணிட்டாங்க, உஷாராயிட்டு 6 சிலிண்டர் கொடுக்க முடியாது, பட்ஜெட் எகிரிடும்னு சொல்லிட்டு 3 சிலிண்டராக குறைச்சாங்க. அதனால் வந்து சிலிண்டர் விஷயம் வந்து இவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த கேஸ் மானியம், கேஸ் சிலிண்டருன்றது அரசியலில் ரொம்ப நாளாக இருக்கிறது தான். கார் கொடுக்குறது எம்எல்ஏக்களுக்கு ரொம்ப பெரிய திட்டம். இதை போய் 234 தொகுதியில் கார் கொடுத்த கார்மேகம் ஐயா மகாபிரபு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுங்க. எம்எல்ஏக்கு கார் கொடுத்தோன்னு நிறைய ஓட்டு போடுவாங்க ஜனங்க. அவங்க வந்துட்டு பெட்ரோல் போகிறதுக்கு காசு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறாங்க. பெட்ரோலும் டீசலும் விற்கிற விலைக்கு நீங்கள் என்னடானா வந்து எம்எல்ஏக்கு கார்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க. அந்த சிஸ்டம் வந்து இட்ஸ் அ ஃபெயிலியர் சிஸ்டம். அதாவது சேவை பண்ண போகிறாங்க. அதனால ஐயோ இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய சேவைக்கார தம்பின்றது மக்களுக்கு தெரியும். ஏங்க அரசியல்வாதின்றது அது ஒரு தனி பிரீடு. அது டிவிகேல இருந்தாலும் சரி, திமுகவில் சேர்ந்தாலும் சரி, அதிமுகவில் இருந்தாலும் சரி, அது ஒரு தனி பிரீடு. யாரும் வந்து மக்களை வந்துட்டு வாங்க பப்ளிக் என்ன உதவி பண்ண சொல்லுங்கள், உங்களுக்கு சேவை பண்ணாமல் எனக்கு தூக்கமே வரல அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியை ஒண்டி அதில் நீங்கள் தள்ளி வைக்கலாம், கொஞ்சம் மாண்போட மரியாதையோடு இருப்பாங்க. மற்றபடி எம்எல்ஏக்கு ஏங்க 7 கார் 9 கார் வச்சுருக்குறாங்க. ஒரு சிலர் ஒருத்தர் சொல்கிறாரு எனக்கு 3 கார் இருக்குது, இருந்தாலும் முதலமைச்சர் கொடுக்குற கார் மாதிரி வருமானு கேட்குறாரு. ஒருத்தர் ஆல்ரெடி வச்சுட்ருக்காரு பெரிய பெரிய கார், இன்னோவா கிறிஸ்டா கேட்குறாரு. கிறிஸ்டா விலை என்ன தெரியுமா? 35 லட்ச ரூபா வரலாம் போகும். யார் வீட்டு காசு? சரி, மாதம் 1 லட்ச ரூபா கொடுக்க போகிறீங்கன்றீங்க ஒரு எம்எல்ஏக்கு. தூய்மை பணியாளர் சம்பளத்தை வந்து உயர்த்தி கேட்டுக்கிட்டு பணி நிரந்தரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்கள பார்த்தா தெரியலையா? நீங்கள் தானே கூப்பிட்டு பேசிட்டீங்க பனையூரில், நீங்கள் தானே அவங்களெல்லாம் கூப்பிட்டு சால்வை போட்டு அவங்களுக்கெல்லாம்
ஆதரவாக பேசுனீங்க, அப்புறம் இப்போ மாற்றி பண்ணுறீங்க, கண்டுக்கவே பக்கமே திரும்ப மாட்டேன்றீங்கப்பா. சார் 100 நாள் கழிச்சு தான் ஒவ்வொரு ஸ்கீமா இது பண்றாங்க. அவங்களுக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுவார். வெயிட் பண்ணி தானே பார்க்க முடியும். என்ன கேட்டால் பார்க்க வேண்டியது அவங்கள. ரொம்ப ரொம்ப ஏழ்மை நிலை. ஏங்க நீங்கள் மனசாட்சியோடு பேசுங்க. இந்த பெருக்கிற வேலைக்கு எத்தனை பேருங்க போவாங்க? கொஞ்சம் படிச்சுட்டான், கொஞ்சம் வசதி இருந்தால் எப்படி இதுக்கெல்லாம் பேசுகிறாங்களா இல்லையா? இருக்கிறதுலே கஷ்டமான வேலை. அன்னபூர்ணி சிலிண்டரை கூட அப்புறமா கொடுக்கலாம், 3 சிலிண்டரு அதெல்லாம் கூட அப்புறமா. இதனுடைய பெனிஃபிஷியரிஸில் நான் நம்புகிறேன். அப்போது சரிங்க, இங்கே என்னென்னா அவருக்கு நிறைய விஷயம் தெரியல, சுற்றி இருக்கிறவங்களும் ஒரு சில தப்பு பண்ணுறாங்க. அவரே தப்பான நிறைய விஷயம் பண்ணுறவர் தான். இல்லைனா சொந்த மக்கள் கரூரில் வந்து மாட்டிக்கினப்போ விட்டு போயிருக்க மாட்டார். அவர் முதலமைச்சர் ஆகிட்டாருன்றதுனால நம்ம மாற்றி பேசணும்னு அவசியம் கிடையாது. எடுத்த நிலைப்பாடு என்னவோ அந்த நிலைப்பாடு மக்கள் சார்ந்து இருக்குன்னா அதில் அப்படியே நிற்கணும். அப்போது இவர் சொன்ன ஃபஸ்ட்டு விஷயம் பரந்துரை விமான நிலையம் ரத்து பண்ணிட்டார், போராட்டம் பண்ணுவேன்னாரு. நெஞ்சார்ந்த நன்றி அவருக்கு. அதே மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு அவர் வந்து பணி நிரந்தரம் செஞ்சு கொடுப்பேன், உங்கள் விஜய் அண்ணா நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அண்ணனாவோ தலைவராவோ இல்லை முதலமைச்சராவோ மாறுங்க, சொன்னீங்கள்ல அதை செஞ்சுடுங்க. அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நிறைய பேர் வர்றது கிடையாதுங்க. அவங்க வீடுங்களெல்லாம் போய் பாருங்கள். எல்லாம் வந்து ஒரு உண்மையிலே சொன்னார்ல ஐயா ஆதவு 10க்கு 10 ரூமில் தான் முதலமைச்சரோட அலுவலகமே. அது பொய், உண்மைக்கு புறம்பான செய்தி. உண்மையிலே 10க்கு 10 போனோன்னா எங்கள் பெருக்கிறவங்க வீடெல்லாம் போய் பாருங்கள் எவ்வளோ பேர் எப்படி இருக்கிறாங்க. மனசாட்சி வேணும். இப்போ இது 100 நாள் வந்து போராட்டம் பண்ணி 5 நாள் போராட்டம் பண்ணி கத்தி கூச்சலிட்டு இன்னும் உங்கள் காது கேட்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதெல்லாம் பண்ணதுனால தான் திமுக வந்து தோல்வி. இதை கொண்டு வந்ததே ஐயா எஸ்பி வேலுமணி பீரியடில் அதை வேகப்படுத்தினாங்க. அதாவது வேலையெல்லாம் வந்து மற்றவங்க வேலையெல்லாம் வந்து தனியாருக்கு விடுறதுன்றதெல்லாம் வந்து நீங்கள் 5 வருஷம் இருந்தீங்களா ஆண்டுட்டு போகணும். இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. வேலைன்றது இன்றைக்கி நிறைய பேர் ஏங்குற ஒரு விஷயம். அந்த ஒரு அரசாங்க வேலை கிடைக்காதா அப்படின்றதுக்கு தான் இருக்கிறாங்க, பெருக்கிட்டு இருக்கிறாங்க, ஆல்ரெடி பெருக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வேலையை வந்து என்ன கூட கொஞ்சம் சம்பளம் வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதான் சொத்து வரி தண்ணி வரிலாம் ஏற்றிக்கினே வரீங்களா, கரண்ட் பில் தான் ஏற்றிட்டீங்களே, இந்த காசெல்லாம் எங்கன்னா தலைமையில் போட்டு கொடுத்துட்டு போங்க, அவங்களுக்காக சம்பளம் கொடுங்க. தப்பு யாரும் நான் சொல்கிறேன் பாருங்கள், அன்பார்ந்த தமிழ் சமுதாய மக்கள் யாருமே வந்து தூய்மை பணியாளர்களை நீங்கள் பணி நிரந்தரம் செஞ்சிங்கன்னா யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. உண்மையிலே ஜனங்க வாழ்த்துவோம். அப்புறமா வேலைக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தவொன்னே பெருக்கலை, சரியாக தூய்மையாக இல்லை நகரம், குப்பைகளை சரியாக வாங்கலை, தேங்குதா, நடவடிக்கை எடுங்க, அவ்வளோதானே. ஏன் வந்து இது புரிய மாட்டேங்குது உங்களுக்கு? சின்ன விஷயம் தானே. இந்த கான்ட்ராக்டுக்காரன் கொடுக்குற அந்த 100 கோடி 150 கோடி எவ்வளோ நாள் தான் அலைவீங்க? எவ்வளோ தான் பணம் வேணும் உங்களுக்கு? சொல்லும்போது நாங்கள் பணத்துக்கு அப்பாற்பட்டு, ஆனால் பூரா அரசியல்வாதியும் கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை தான் இது பண்ணுறீங்க. சூயஸுக்கு எதுக்கு தண்ணிக்கு கொடுக்க சொன்னீங்க? தண்ணியை வந்து வெளி கம்பெனிலேருந்து வந்தவங்களுக்கு கொடுக்க முடியும்னா அரசு நடத்துகிறவங்களால் கொடுக்க முடியலாம். வெக்கப்பட வேண்டியது யார், நீங்களா பொதுமக்களா? குடிக்கிற தண்ணி காசு வாங்குறீங்க வெக்கமே இல்லாமல். இப்படி தான் வச்சுருந்தாங்களா? ஒரே மாநிலம் குடிக்கிற தண்ணிக்கு காசு வாங்காத ஒரு மாநிலம் தமிழ்நாடுன்னு இந்தியாவில் ஆக்கலாமா? திருப்பி வெள்ளைக்காரன் வரத்துக்கு முன்னாடி தண்ணி இலவசமாக தானே இருந்தது. அப்போ என்ன வியாபாரம் பண்ணுறீங்க நீங்கள் அரசியலில்? இதில் என்ன மாற்று இருக்குது? திமுக வந்தால் திமுக கான்ட்ராக்ட் கொடுக்கும், அதிமுக வந்தால் அதிமுக கான்ட்ராக்ட் கொடுக்கும், தாவேக வந்தால் தாவேக கான்ட்ராக்ட் கொடுக்கும். ஒன்று குடிக்கிற தண்ணி ஒரு உயிருக்கும் பிறந்ததுலேருந்து உயிர் போகிற வரலாம் தேவைப்படுறது 2 விஷயம் அத்தியாவசியம். ஒன்று சுவாசிக்கிற காற்று, இன்னொன்று குடிக்கிற நீர். காற்று விட்டால் காற்றுக்கும் விலை போட்டுருவாங்களா என்னமோ தெரியல, போகிற போக்கு பார்த்தா. குடிக்கிற நீர் அதை இலவசமாக என் ஆட்சி காலத்தில் நான் கொண்டு வந்து காட்டுறேன், எல்லாருக்கும் நீர். அந்த நீங்கள் அதை பண்ணி பாருங்கள், இந்த ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த நீர் மேலாண்மையில் நம்ம கோட்டை விடுறதுனால நிறைய சிக்கல் இருக்குது. அதை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு, அதாவது ஒரு கட்சி போயிட்டு இன்னொரு கட்சி வந்ததுனால இது மாற்று அப்படின்னா அரசியல் மொத்தமாக ரொம்ப புரியாதவங்க அப்படி பேசலாம். நான் பத்திரிகையாளர், அதை ஆழ்ந்து படித்து பார்த்துட்டு அது என்னன்றதை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அது பெரிய மாற்றம்லாம் கிடையாது. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.